ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா இந்தியன் ஆர்மியில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எஸ்எஸ்சி போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் 22-27 வரை இருக்குது. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் June 23. இதுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாரும் விண்ணப்பிக்கலாம். எக்ஸாமே இல்லை. இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லைன்னு தெரியும். இப்போ ஃபுல் ஜாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உனக்கும் வந்து சேரும். வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்தியன் ஆர்மியில் 57 ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆண்களுக்கும் 28 ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் பெண்களுக்கும் October 2021 ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதற்கு அன்மேரிட் ஆண்கள் பெண்கள் இன்ஜினியரிங் படித்த தகுதியானவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் வந்து எஸ்எஸ்சி டெக்னிக்கலில் ஆண்கள் பெண்களுக்கு 22-27 வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது 2 October 1994 1 October 2001 இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். டிஃபென்ஸ் பர்சனல் விடோஸ்க்கு ஏஜ் வந்து மேக்ஸிமம் 35 வரை இருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு சம்மந்தமாக இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கணும். ஃபைனல் இயர் படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் படிச்சுன்னு வரவங்க 1 October 2021 இன்ஜினியரிங் முடிச்ச மாதிரி மார்க் ஷீட்டை சப்மிட் பண்ணணும். இவங்க வந்து ஜாயின் ஆகி 12 வீக்ஸுக்குள்ள இன்ஜினியரிங் டிகிரி முடிச்ச மாதிரி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். ஃபைனல் இயர் படிச்சுன்னு வரவங்க மார்க் எப்படி டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் 6th செமஸ்டர் வரை மார்க்லாம் ஆட் பண்ணி ஆவரேஜ் பர்சன்டேஜ் டைப் பண்ணணும். பி ஆர்கிடெக்சர் கோர்ஸ் படிக்கிறவங்க 8th செமஸ்டர் வரை மார்க் டைப் பண்ணணும். எம்எஸ்சியில் அப்ளை பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் இயர் 2nd செமஸ்டர் வரை மார்க்லாம் ஆட் பண்ணி ஆவரேஜ் மார்க் டைப் பண்ணணும். பிறகு பேக்லாக் எதுவும் இருக்கக்கூடாது. ஒருவேளை பேக்லாக் எதுனா இருந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. டிஃபென்ஸ் பர்சனல் விடோஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு எனி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு இன்ஜினியரிங் டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வேகன்சி வந்து டீட்டெயிலாக இருக்குது, பார்த்துங்க. எஸ்எஸ்சி டெக்னிக்கல் 57 மேன் போஸ்ட்டுக்கு எந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இன்ஜினியரிங் சம்மந்தமாக கோர்ஸ் படிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ணணும். சிவில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி போஸ்ட்டுக்கு சிவில் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், பில்டிங் இன்ஜினியரிங் அதுபோல் சிவில் சம்மந்தமாக கோர்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். வேகன்சி 60 இருக்குது. ஆர்கிடெக்சர் போஸ்ட்டுக்கு ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். வேகன்சி 1 இருக்குது. மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு மெக்கானிக்கல் சம்மந்தமாக இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். வேகன்சி 5 இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் போஸ்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக கோர்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். வேகன்சி 8 இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் போஸ்ட்டுக்கு எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதுபோல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக கோர்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். வேகன்சி 2 இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சம்மந்தமாக கோர்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். வேகன்சி 31 இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போஸ்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அதுபோல் சம்மந்தமாக கோர்ஸ் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வேகன்சி 12 இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் போஸ்ட்டுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கோர்ஸ் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வேகன்சி 5 இருக்கு. டெலிகம்யூனிகேஷன் போஸ்ட்டுக்கு டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வேகன்சி 4 இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் போஸ்ட்டுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வேகன்சி 5 இருக்கு. சேட்டலைட் கம்யூனிகேஷன் போஸ்ட்டுக்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன் கோர்ஸ் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வேகன்சி 3 இருக்கு. மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோவேவ் போஸ்ட்டுக்கு மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். வேகன்சி 3 இருக்கு. ஏரோநாட்டிக்கல், ஏரோஃபேஸ், ஏவியானிக் போஸ்ட்டுக்கு 6 வேகன்சி இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போஸ்ட்டுக்கு 4 வேகன்சி இருக்கு. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு 3 வேகன்சி இருக்கு. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கு 3 வேகன்சி இருக்கு. இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு 6 வேகன்சி இருக்கு. ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ்க்கு 3 வேகன்சி இருக்கு. ஃபைபர் ஆப்டிக்ஸ்க்கு 2, பயோடெக்னாலஜியில் 1, பாலிஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 1, ரப்பர் டெக்னாலஜியில் 1, கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 1, ஒர்க் ஷாப் டெக்னாலஜியில் 3, லேசர் டெக்னாலஜியில் 2, டோட்டலாக 175 வேகன்சி இருக்கு. அதே போல் எஸ்எஸ்சி உமன்ஸ் டெக்னிக்கலில் சிவில் இன்ஜினியரிங்க்கு 5 வேகன்சியும், மெக்கானிக்கலில் 1, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் 1, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 4 வேகன்சி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 2, ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், ஏவியானிக்ஸில் 1, டோட்டலாக 14 வேகன்சி இருக்கு. டிஃபென்ஸ் பர்சனல் விடோஸில் டெக்னிக்கலில் 1 வேகன்சியும், நான் டெக்னிக்கலில் 1 வேகன்சி இருக்கு. இந்த கோர்ஸுங்களில் எதுனா ஒரு கோர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணணும். இதில் சாய்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. விடோஸ் டிஃபென்ஸ் பர்சனலில் அப்ளை பண்ணுறவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும் டீட்டெயிலாக இருக்குது, பார்த்துங்க. டைப் ஆஃப் கமிஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்க கிராண்ட் கமிஷனில் லெஃப்டினெண்ட்டாக ரேங்க் இருக்கும். இதில் சேலரி மட்டும் கொடுப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் முடித்த பிறகு சேலரி, பிறகு அதர் அலவன்சஸும் இருக்கும். ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா
ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனாங்க. ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த ட்ரைனிங் வந்து 49 வீக்ஸ் நடக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸிலிருந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. டென்யூர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து 10 இயர்ஸ் இருக்கும். இது வந்து 4 இயர்ஸ் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் காஸ்ட் மொத்தம் கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். ப்ரொமோஷன் சேலரின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து கேப்டன் மேஜரான ப்ரொமோஷன் இன்க்ரீஸ் ஆகின்னு போயினே இருக்கும். சேலரி வந்து 56,000 1,77,000 மேலே சேலரியே வரும். பிறகு ப்ரொமோஷன் வைஸ் இன்க்ரீஸ் ஆகின்னு போயினே இருக்கும். பிறகு மிலிட்டரி சர்வீஸ் பே இருக்கும். 15,000 மேலே பெர் மந்த் கொடுப்பாங்க. ட்ரைனிங் பீரியடில் வந்து 56,000 மேலே சேலரியே வரும். சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் முடித்த பிறகு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். பிறகு அதர் அலவன்சஸ் இருக்குது, பார்த்துங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்ளை லாகின் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பிறகு அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு வாட்டி படித்து பார்த்துங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா கண்டினியூ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் ஆதார் நம்பர், நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை டைப் பண்ணி மற்ற டீட்டெயிலாம் டைப் பண்ணி சப்மிட் பண்ணினா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். பிறகு அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக நல்லா ஒரு வாட்டி படித்து பார்த்துன்னு அப்ளை பண்ணுங்கள். எதுனா மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மார்க்ஸ்லாம் வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அது மூலயமா தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. பிறகு பேர், டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து 10th மார்க்ஸில் எப்படி இருக்குதோ அதே போல் டைப் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து 10th மார்க்ஸ் மட்டும் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு எடுத்துக்குவாங்க. செலெக்ஷனுக்கு போகும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்து போகணும் டீட்டெயிலாக இருக்குது, பார்த்துங்க. செல்ஃப் அட்டஸ்ட் போட்ட ஜெராக்ஸ் காப்பீஸு, பிறகு ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் எடுத்து போகணும். பிறகு சப்மிட் பண்ண அப்ளிகேஷனில் செல்ஃப் அட்டஸ்ட் போட்ட ஃபோட்டோகிராஃப் போட்டணும். பிறகு 10th மார்க் ஷீட்டு, பிறகு 12th கிளாஸ் மார்க் ஷீட்டு, இல்லைனா டிப்ளமோ படித்தவங்க அதுக்கான மார்க் ஷீட்டு, இன்ஜினியரிங் படித்ததுக்கான சர்டிஃபிகேட்டு, இன்ஜினியரிங் மார்க் ஷீட்டு, ஃபைனல் இயர் படிச்சுன்னு வருவாங்க எல்லா செம்மும் மார்க் ஷீட்டும் பிரின்ஸிபல் கிட்ட சைன் போட்டுன்னு எடுத்து போகணும். இதில் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆச்சுன்னா கூட இன்டர்வியூவில் கேன்சல் பண்ணிடுவாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரியில் எடுத்துருக்கிற மார்க் பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் ஹையஸ்ட் மார்க் இருக்கிறவங்க மட்டும் கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. அவங்கள மட்டும் இன்டர்வியூக்கு வர வைப்பாங்க. அதனால் அப்ளை பண்ணும்போது மார்க்கெலாம் வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு சென்டர் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு பொறுத்து அந்த சென்டர் உங்களுக்கு கிட்டவே கிடைக்கும். எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத், போபால், பெங்களூர், கபூர்தலா இந்த சென்டருங்களில் இருக்குது. இதில் உங்களுக்கு நியர் எது இருக்கோ அந்த சென்டர் மட்டும் வரும். இந்த கால் லெட்டர் டீட்டெயில், இன்டர்வியூ டீட்டெயிலாம் வந்து இமெயில், எஸ்எம்எஸ் மூலிமா உங்களுக்கு மெசேஜாக வரும். அதை பார்த்துன்னு நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணின்னு போகணும். ஒரு வாட்டி சென்டர் அலாட்மெண்ட் ஆகிட்ட பிறகு அந்த சென்டரை சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த செலெக்ஷன் வந்து 2 ஸ்டேஜாக நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு ஸ்டேஜ் 2க்கு வர வைப்பாங்க. இந்த செலெக்ஷன்லாம் வந்து 5 டேஸாக நடக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்எஸ்பி இன்டர்வியூ, பிறகு மெடிக்கலில் ஃபிட் ஆனவங்களுக்கு ஜாயினிங் லெட்டரை சென்ட் பண்ணுவாங்க. ட்ராவலிங் அலவன்சஸும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ட்ரெயினில் ஏசி 3 டயர் இல்லைனா பஸ்ஸுக்கு போய் வர ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்களுக்கு இந்த அலவன்ஸ் இருக்காது. மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரியில் எடுத்துருக்க மார்க் பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபைனல் செலெக்ஷன் கிடையாது. அதன் பிறகு எல்லா இன்டர்வியூலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்ச பிறகு தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் இந்த ட்ரைனிங் நடக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்டிங் டேட் May 25, லாஸ்ட் டேட் June 23. இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளை ஆன்லைன் லிங்க்கும் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அப்படியே மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.